Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. Tawassalna bismillah wa bil hadi rasulillah wa kulli mujahidin lillah wa ahlil badri ya Allah. Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. இறை மறை சுமந்தயம் இறை தூதே, இதயத்தில் வாழ்கின்ற இறை நூரே, இஹபரமிரண்டிலும் எமை காத்து இன்புறச் செய்திடுவீர் நபியே. சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசின் ஹபீபில்லாஹ். லௌலக மா ஹலக்துல் அஃலக் என்றானாதியிரை. அன்பே ரசூலே நீங்களின்றேல் அகிலமையில்லை யாமாகி. சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசின் ஹபீபில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. பாபு ஹஜ்ஜத்தில் வதா. وبه قال حدثنا إسماعيل بن عبد الله قال حدثنا مالك عن ابن شهاب عن عروة بن الزبير عن عائشة رضي الله تعالى عنها قالت خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم في حجة الوداع فأحللنا بعمرة ثم قال لنا رسول الله صلى الله عليه وسلم من كان عنده هدي فليهل بالحج مع العمرة ثم لا يهل حتى يهل منهما جميعا. فقدمت معه مكة وأنا خائل ولم أطف بالبيت ولا بين الصفا والمروة. فسقوت إلى رسول الله صلى الله عليه وسلم فقال انقضي رأسك وامتسطي وأحلي بالحج ودعي العمرة. ففعلت. فلما قضينا الحج أرسلني رسول الله صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله البارئ القديم الجواد
والصلاة والسلام على من رست محبته واجبة للعباد وعلى آله وأصحابه الذين أماتوا الشهوات واللذات للمعاد أما بعد சர்வ உலோக இரட்சகனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் முதலிலே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியின் சமாதானமும் சர்க்குணசீலர் சன்மார்க்க போதகர் ஷஃபீல் முத்னிபீன் சர்தாத் ஆலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பிந்தியந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. குறிப்பாக இவ்விடத்தின் ஸ்தாபகர் அல் வலியுல் காமில் அல் ஹாஜுல் ஹரமீன் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அருந்தவ புதல்வர் ஷேഖி மிஸ்பாஹி அதாலல்லாஹு பகாஆ அன்னவர்களையும் இவ்விடத்திலே விழித்தவனாக இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமாக்களே, அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தின் எதிர்கால உலமாக்களே, இங்கே என்னுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 17 இரவுகளாக உங்கள் மத்தியிலே பல உலமாக்கள் பல விளக்கங்களை உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். அதனூடாக நீங்கள் பல பயன்களை பெற்றிருப்பீர்கள். இன்று புனித சஹீஹுல் புகாரி 18வது இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவிலே என்னை உரை நிகழ்த்துமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் உங்கள் மத்தியிலே எனக்கு தெரிந்த விடயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என வந்துள்ளேன். இன்று இடம்பெற்ற பாடம் மிக முக்கியமான பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வரலாற்றிலே பேசக்கூடிய பாடம், அப்படியான பாடம்தான் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் செய்தது சம்பந்தமாக இன்று ஆரம்பத்திலே பாடம் துவங்கி இருக்கின்றது. ஹஜ்ஜத்துல் வதா, பிரியாவிடை செய்யக்கூடிய ஹஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஹயாத்திலே இறுதியாக செய்த ஹஜ் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படும். ஹஜ்ஜத்துல் வதா, அதாவது அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களுக்கு மத்தியில் பல உபதேசங்களை செய்தார்கள். மிக பெருமதியான உபதேசங்களை அந்த இறுதி ஹஜ்ஜிலே செய்தார்கள். அதுதான் இன்றைய பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. புனித ஹஜ் என்பது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்பும் நுபுவத்துக்கு பின்பும் நபித்துவத்தின் வெற்றி பெற்றதும் பின்பும் கணக்கில் அடங்காத ஹஜ் செய்துள்ளார்கள். இறுதியாக செய்த ஹஜ் தான் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய பிரியாவிடை செய்யக்கூடிய ஹஜ்ஜாக அவர்கள் செய்தார்கள். அது மாத்திரம்தான், ஒரே ஒரு ஹஜ் தான் இறுதியாக அவர்கள் செய்தார்கள். அது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இந்த ஹஜ், நான் செய்யக்கூடிய இந்த ஹஜ் இறுதி ஹஜ் என்று தெரிந்திருந்தது. அதை மக்கள் மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்திய
உரை நிகழ்த்திய தொகுப்பிலே மக்கள் மத்தியிலே எதை சொன்னார்கள் என்பதை உங்கள் மத்தியிலே நான் விளங்கப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜிலே மக்கள் மத்தியிலே இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள். அதிலே முதலாவது விடயம் மௌத் என்கின்ற விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றித்தான் உங்கள் முன்னே விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தாஹாவிலே குறிப்பிடுகின்றான் என்ன? மின்ஹா ஹலக்னாகும், உங்களை இந்த பூமியிலே நாங்கள் படைத்தோம். வஃபீஹா நுஈதுகும், இன்னும் இந்த பூமியிலே நாங்கள் உங்களை சேர்த்து விடுவோம். வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா, இன்னும் அந்த பூமியிலே இருந்து இன்னும் ஒரு முறை உங்களை நாங்கள் மீட்டுவோம். அல்லாஹ்வுடைய பேச்சு இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி? மின்ஹா ஹலக்னாகும், உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே பூமியிலே படைத்தான், பின்பு பூமியிலேயே மரணிக்கச் செய்கின்றான், பின்னர் எங்களை எழுப்புகின்றான். இந்த உண்மையை திட்டத் தெளிவாக அல்லாஹ் தஆலா சூரத்து தாஹாவிலே குறிப்பிடுகின்றான். இன்று எங்களிலே நாங்கள் மௌத் என்பதை மறந்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மரணித்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நாங்கள் மரணித்தவர்களை வழி அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அடுத்து செல்லக்கூடியவர்கள் நாங்கள் தான் அந்த வழி. அதை நாங்கள் அந்த இடத்திலே கூற வேண்டும். நீங்கள் போகின்றீர்கள், அடுத்து நாங்கள் தான் என்று அந்த இடத்திலே நாங்கள் நினைக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியாக குறிப்பிடுகின்றான். இன்னும் பல வசனங்கள், மௌத்தை நினைவுபடுத்தக்கூடிய பல வசனங்களை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்ன? குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் அழியக்கூடியதே, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகலதும் அழியக்கூடியதே, அதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னும் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் மாத்திரம்தான் தரிபட்டிருப்பான். அவனுடைய இஸ்ஸத்தினூடாக அவன் மாத்திரம்தான் அழியாமல் இருப்பான். இந்த உலகத்திலே மற்ற அத்தனையும் அழிந்துவிடும். இதை நாங்கள் எங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும். மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் இருப்போமேயானால் எங்களுடைய ஈமான் உறுதியான ஈமானாக எங்களுடைய ஈமான் ஏற்படும். ஏன்? மௌத்தை நாங்கள் பயந்தோமேயானால் நன்மையை அதிகமாக செய்வோம், தீமைகளை நாங்கள் தடுத்து வாழுவோம். எந்த நேரமும் நாங்கள் மௌத்துடைய சிந்தனையிலே இருக்கும் பொழுது எந்த ஒரு ஊசலாட்டம் எங்களுடைய மனதிலே ஏற்படாது. எனவேதான் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான் என்ன? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதை குறிப்பிடுகின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணத்தை அனுபவித்தே தீரும். யாருமே அதிலிருந்து தப்ப முடியாது. எல்லோருமே மரணம் என்ற சுவையை அனுபவித்தே தீருவோம். சகோதரர்களே,
வைன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமத்தி. இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நாளை மறுமையிலே தான் எங்களுக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்திலே நாங்கள் மரணிப்போம், மரணித்ததன் பின்னால் எங்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தான் தருவான் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றான். இன்னும் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மரணத்தை எய்து அவருக்குரிய கூலி வழங்கப்பட்டு நரகத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார் என்றால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வெற்றி பெற்ற வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே அதிகம் அதிகம் மௌத்தை நினைவு கூர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மறுமை நாள் என்பது, அந்த நாள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே குறிப்பிடுகின்றான். என்ன? விசாரணை காலம் என்பது வரக்கூடிய காலம், அது வந்தே தீரும். வெறுமனே நாங்கள் அது வராது என்றெல்லாம் ஈமான் கொள்ள முடியாது. விசாரணை காலம் என்று ஒரு காலம் உண்டு என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த வசனத்தை மீண்டும் குறிப்பிடுகின்றான். அன்னல்லாஹ யப்அது மன் ஃபில் குபூர். அந்த நேரத்திலே மண்ணறையிலே இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா எழுப்புவான் விசாரிப்பதற்காக. எல்லோரும் எழும்பி செல்ல வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹ் எங்களை கூப்பிடுகையிலே எங்களை கூப்பிடுவான். ஒவ்வொருவரையும் உங்களை நான் விசாரிப்பதற்காக எழுப்புகின்றேன், விசாரணைக்காக நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களை கூப்பிடுவான் அந்த சமயத்திலே. எனவேதான் நாங்கள் அதிகம் அதிகம் மௌத்தை நினைவு கூர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சையதுனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிரேதம், ஒரு மையத்து கடல் அலையிலே ஒதுங்கி அது மீண்டும் கடலுக்குள்ளே புகுந்து அதனை மிருகங்கள் மற்றும் ஏனைய பறவைகள் தின்னுவது போல் காண கண்டார்கள். இப்படி பலதரம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காட்சியை கண்டார்கள். கண்டதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே கேட்டார்களாம். வைத் கால இப்ராஹிம் ரப்பி. தன்னுடைய ரப்பிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. யா அல்லாஹ், எனக்கு நீ காட்டு, எதை காட்டு? மௌத்தானவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை காட்டு. கால அவலம் துமின். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். என்ன? கலீலே, என்னுடைய நண்பனே, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? நான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? மீண்டும் சொல்கின்றார்கள், காலபலா, நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். கல்வி, நான் அதை என்னுடைய கண்ணினால் கண்டு என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும். ஆகவே எனக்கு மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பதை எனக்கு காட்டு என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், கால ஃபஹுஸ், நபியே, கலீலே, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அர்பாத்தம் மினத் தைரி, பறவைகளில் இருந்து 4 பறவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள்.
அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அப்படியா? உயிர்ப்பிப்பவர்கள், மரணித்தவர்களை உயிர்ப்பித்து காட்டுகின்றேன், அதற்காக அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். என்ன? قال فخذ أربعة من الطير, பறவைகளில் இருந்து நீங்கள் 4 பறவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளில் இருந்த 4 பறவைகள் எடுத்தார்கள். அது மயில், காகம், கழுகு, சேவல், இப்படியான 4 பறவைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தார்கள். ஃபசுர்ஹுன்ன இலைக்க, எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தார்கள். பின்பு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான், சும்மஜல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன் சும்மதுஹுன்ன யாதீனக சாயா. இது திருக்குர்ஆனிலே பதிவாகியுள்ள விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. திட்ட தெளிவான விளக்கம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், இப்படியான சம்பவம் இடம்பெற்றிருப்பது என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றான். உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறவைகளை எடுத்து அதனுடைய இறக்கைகளை எல்லாம் வேறாக்கி, அதனுடைய தனைகளை எல்லாம் வேறாக்கி 4 மலைகளிலும் கொண்டு போய் வைத்தார்கள். ஒவ்வொரு தனையையும் ஒவ்வொரு மலைக்கு மேல் வைத்தார்களாம். வைத்துவிட்டு பின்பு அல்லாஹ்வின் உத்தரவுப்படி வாருங்கள் என்று அழைத்தார்களாம். உடனே அந்த பறவைகளுடைய கழுத்து இருந்த இறக்கைகளுடன் வந்து பொருந்தியதாம். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றானாம், வாலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளும், நிச்சயமாக அல்லாஹ் வல்லோனும் நுண்ணறிவுடையவனாக இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானாம். இப்படியாகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் மரணிக்கின்றோம். மரணித்த பொழுது அல்லாஹு தஆலா எங்களை உயிர்ப்பிப்பான் என்பதற்குரிய ஆதாரம் தான் இந்த ஆதாரம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் எங்களை அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுடைய கபர்களிலே இருந்து வெளியேற்றுவான், நாளை மறுமையிலே விசாரிப்பதற்காக. அதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனை விதமான மாமிசங்களை சாப்பிடுகின்றோம். அத்தனை மாமிசங்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து நாளை மறுமையிலே எழுப்புவான். அதற்குரிய ஆதாரம் தான் இது. சிந்திக்க வேண்டும். இன்னும் 100 வருடங்கள் உறங்கிய உசைர் நபி அலை அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திலே 100 வருடங்கள் உறங்க வைத்தான். எதற்காக? அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே புக்துன் நுசூர் என்ற மஜூசி அவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை அழிவுபடுத்திக் கொண்டிருந்தான். அப்பொழுது உசைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டார்களாம், யா அல்லாஹ், இப்படி இந்த மன்னன், கொடிய மன்னன் இப்படியான இடத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றான், நீ எப்படி வளம் பெறச் செய்ய போகின்றாய் என்பது எனக்கு தெரியாது என்று உசைர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களாம். முறையிட்ட பொழுது உடனே ஒரு இடத்திலே சற்று ஓய்வெடுத்தார்களாம். ஓய்வெடுத்தும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை 100 வருடம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க செய்கின்றான். அதை திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். என்ன? அவு கல்லதி மர்ர அலா கர்யத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூசிஹா قال أن يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعده. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை 100 வருடங்கள் மரணிக்க செய்கின்றான். மரணிக்க செய்துவிட்டு
அவர்களிடத்திலே கேட்கின்றானாம், கால கம் லபித்த, உசைரே நீங்கள் நித்திரை கொண்டீர்கள் அல்லவா, எத்தனை வருடங்கள் உறக்கத்திலே இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். கால லபித்து யௌமன் அவ் பௌல யௌமின், அல்லாஹ்விடத்திலே உசைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்றார்களாம், ஒரு நாள் அல்லது ஒரு பகல் இருந்திருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார்களாம். கால மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றானாம், கால பல் லபித்த மிஅத ஆமின், உசைரே உங்களை நான் 100 வருடங்கள் மரணிக்க செய்திருந்தேன். ஃபன்துர் இலா தஆமிக, உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் பாருங்கள். வஸராபிக, இன்னும் உங்களுடைய பானத்தை நீங்கள் பாருங்கள். லம் யதசன்னா, அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். என்ன? சூரத்துல் ஜுஹரா என்று சொல்லக்கூடிய சூறாவிலே இது பதிவாயிருக்கின்றது. உசைரே ஃபன்துர் இலா துஆமிக வஸராபிக லம் யதசன்னா, நீங்கள் பாருங்கள் உங்களுடைய கட்டுச்சாதத்தையும், அதாவது உங்களுடைய சாப்பாட்டையும் உங்களுடைய குடிபானத்தையும் பாருங்கள். லம் யதசன்னா, அது கெட்டு போய்விடவில்லை, அப்படியே இருக்கின்றது. இன்னும் வன்துர் இலா ஹிமாரிக, உங்களுடைய கழுதையை பாருங்கள். வலி நஜ்அலக ஆயத்தல் லின்னாசி, உங்களுடைய கழுதை அழிந்து விட்டது, மண்ணோடு மண்ணா உக்கிவிட்டது, எலும்புகள் மாத்திரம்தான் இவ்விடத்திலே கிடக்கின்றது. வன்துர், இன்னும் பாருங்கள், இலல் இலாமி, அதனுடைய எலும்புகளை பாருங்கள், அப்படியே இவ்விடத்திலே கிடக்கின்றது, அழிந்து விட்டது. கைப நுன்சிஹா தும்ம நக்ஸூஹா லஹ்மன், அவற்றை நாங்கள் எப்படி அந்த எலும்புகளிலே மாமிசத்தை ஒன்று சேர்க்கின்றோம் என்பதை பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா உசைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குறிப்பிட்டானாம். அதன்படி அல்லாஹு தஆலா அந்த கழுதையை உயிர்ப்பித்தான். ஃபலம்மா தபய்யன லஹு قال اعلم ان الله على كل شيء قدير. இப்படியாக உசைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திலே 100 வருடம் மரணிக்க செய்தான். பின்பு அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வருகின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு வருகின்றார்கள். அங்கு முன் இருந்த தோற்றம் காணப்படவில்லை. 70 வருடங்களாக ஆட்சி செய்த புக்துன் நுசூர் என்ற மஜூசி மன்னன் அழிந்து போய், அவனுடைய சகாக்கள் எல்லாம் அழிந்து போய், இந்த உலகத்திலே அந்த இடத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா சரி செய்து இவர்களை அனுப்பி வைக்கின்றான். மீண்டும் பழையபடி இருக்கின்றது. உசைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து பார்க்கின்றார்கள். அந்த இடம் மிகவும் பசுமையான இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உடனே ஆச்சரியப்பட்டவர்களாக அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் அந்த இடத்துக்கு மீண்டும் சென்று அவர்களுடைய மார்க்க பணியை ஆரம்பிக்கின்றார்கள். இது குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய சம்பவம். சூரத்துல் பக்கராவிலே இது பதிவாயிருக்கின்றது. இந்த சம்பவம் அல்லாஹு தஆலா இப்படியான சம்பவத்தை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நான் மரணிப்பேன், மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேன் என்ற அத்தாட்சி தான் இந்த வசனத்தினூடாக புலந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். என்ன? ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. மரணம் என்பது நீங்கள் எங்கு சென்றாலும் மரணம் எய்தியாவீர்கள், மரணத்தை அடைந்தே தீர்வுகள், மரணம் உங்களை விடாது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து, நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, மிக பலமான
கொத்தளத்தின் மேல் இருப்பினும் சரி, மிக பலமான நீங்கள் மலையில இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவேதான் இந்த உலகத்திலே நாங்கள் மௌத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மௌத்தை அதிகம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ஹதீதுகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இன்னும் வஜாத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد. உலகத்திலே மௌத்தாகக்கூடிய அத்தனை பேருக்கும் சக்ராத் என்று சொல்லக்கூடிய வருத்தம் வந்தே தீரும். அந்த வருத்தம் எல்லோருக்கும் வந்தே தீரும். அந்த வருத்தத்தை அடைந்துதான் நாங்கள் மௌத்தாகுவோம். இது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பில் ஹக்கி, சக்ராத் என்பது உண்மை என்பதை குறிப்பிடுகின்றான். அந்த வருத்தத்தை தாங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே துஆ செய்தார்கள். அவர்கள் சக்ராத் காலுடைய நிலையிலே இருக்கும் பொழுது சொன்னார்களாம், எனக்கு மிகவும் மிகவும் வேதனையாக இருக்கின்றது, என்னை போத்துங்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்றெல்லாம் சொல்லுவார்களாம். என்னை போத்துங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படியாக அவர்கள் சக்ராத்துல் வருத்தத்தை அனுபவித்து தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். எங்கள் அனைவருக்கும் சக்ராத் என்று சொல்லக்கூடிய வருத்தம் வந்தே தீரும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மரணத்தின் வேதனை மனிதர்களுக்கு தெரிந்திருப்பது போன்று விலங்குகளுக்கு தெரிந்திருக்குமாயின் அவை மரணத்தை நினைந்து மெலிந்து தசையும் தொழுப்பும் கரைந்து உருகி நிற்குமா. இன்னும் மரண தருவாயில் உண்டாகக்கூடிய வேதனையானது உயிரோடு இருக்கும் மனிதனை கூறிய வாளால் 70 தடவை வெட்டுவது போன்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எங்களுக்கு தெரியும், மனிதர்களாகிய எங்களுக்கு தெரியும், மரண வேதனை என்பது உண்டு என்பது எங்களுக்கு தெரியும். அதனைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள். மிருகங்களுக்கு தெரிந்திருந்தால் மரண வேதனை உண்டு என்பதை மிருகங்கள் தெரிந்திருந்தால் அவை ஒன்றுமே சாப்பிடாமல் மெலிந்தும் காணப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இப்படியாக மரணத்தை பயந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். قال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم إن سلسلة الساعة شيء عظيم. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், என்ன மனிதர்களே, உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நாசு, மக்களே பயந்து கொள்ளுங்கள். இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன சல்சலத ஸாஅத ஷைஉன் அலீம், மறுமை நாளின் அதிர்ச்சி மகத்தான காரியமாகும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மரணத்தை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை குறிப்பிடுகின்றான். என்ன, யௌம தரவுனஹா தத்குலு குல்ல முர்லியத்தின் அம்மா அர்லஅத். இந்த மறுமை நாளை காணும் பொழுது, யௌம தரவுனஹா, அந்த நாளை காணும் பொழுது, தத்குலு குல்ல முர்லியத்தின், பால் குடிக்கக்கூடிய, பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாளாம். மறுமை நாள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், என்ன, யௌம தரவுனஹா தத்குலு குல்லு முர்லியாத்தின் கமா அர்லஅத். பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாளாம். வதலஉ குல்ல ذاتின் ஹம்லின் ஹம்லஹா, கற்பிணி
தன்னுடைய பிள்ளையை சுமக்கக்கூடிய கற்பிணி தன்னுடைய பிள்ளையை உறக்கி விடுவாளாம், பிள்ளையை பிரசவித்து விடுவாளாம். அந்த பயத்திலே மக்கள் எல்லாம் பேதித்தவர்களாக மதிமயங்கி காணப்படுவார்களாம். அந்த நாளிலே அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை மிக வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். என்ன மறுமை நாள் ஏற்பட்டு விட்டால் இந்த உலகத்திலே பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாள். மறுமை நாள் ஏற்பட்டால். இரண்டாவது, தன் கற்பிணி தன்னுடைய பிள்ளையை பிரசித்து விடுவாளாம். மூன்றாவது, மக்கள் எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய அதாபை கண்டு பயந்தவர்களாக, அதாவது போதை அல்ல, அல்லாஹ்வின் பயத்தின் காரணமாக புத்தி பேதலித்து போய் காணப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவேதான் இந்த நாளை நாங்கள் தயார் கொள்வதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் மௌத்தை நினைத்தவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஈமான் உறுதியானதாக இருக்கும். சகோதரர்களே, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال أتيت النبي صلى الله عليه وسلم عاشر عشرة. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 10 நபர்கள் கூடி இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்தார். فقام رجل من الأنصار. அந்த மனிதர் அன்சாரிகளில் என்றும் ஒருவர். فقال يا نبي الله. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டாராம் அந்த மனிதர், மன் அகியசுன் நாசி வ அஹ்ஸமுன் நாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அந்த மனிதர் கேள்வி ஒன்றை கேட்கின்றார். என்ன? மன் அகியசுன் நாசி வ அஹ்ஸமுன் நாசி. மனிதர்களிலே மிகவும் அறிவுள்ளவர், பேணுதல் உள்ளவர் யார் என்று 2 கேள்விகளை கேட்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த மனிதர் வந்து இன்னவாறு கேட்கின்றார், மன் அகியசுன் நாஸ் வ அஹ்ஸமுன் நாஸ். அறிவுள்ளவரும் மிக பேணுதல் உள்ளவரும் யார் என்று கேட்கின்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விடை பகிர்கின்றார்கள். என்ன? கால அக்ஸருஹும் ذிக்ரல் லில் மௌத். கால அக்ஸருஹும் ذிக்ரல் லில் மௌத் வ அக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லில் மௌத். அவர்கள்தான் மரணத்தை அதிகமாக நினைப்பவர். இந்த உலகத்திலே அறிவுள்ளவரும் பேணுதல் உள்ள ஒரு மனிதர் யார் என்றால் அவர்தான் அதிகமாக மரணத்தை நினைக்கக்கூடிய மனிதர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் இஸ்திஅதாதன் லில் மௌத்தி கப்ல நுசூலில் மௌத்தி. அவர் மிக அதிகமாக மரணத்தை நினைத்து பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருப்பார். இன்னும் அதற்குரிய தயாராகி மரணத்துக்கு தயாராக கூடியவராக இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ذهبوا بشرف الدنيا وكرامة الآخرة. இவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய சிறப்பையும் மறு உலகத்தினுடைய சிறப்பையும் பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மரணத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் என்று மரணத்தை விரும்பக்கூடிய மனிதர்களுக்குத்தான் இப்படியான சிறப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஃபதமன்னவுல் மௌத இன் குந்தும் சாதிகீன். சூரத்துல் ஜும்மாவிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபதமன்னவுல் மௌத இன் குந்தும் சாதிகீன். நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்படி குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன?
எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருத்துவதற்காகத்தான் இப்படியெல்லாம் குறிப்பிடுகின்றான். இன்னும் வலை யுஆখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒரு ஆத்மாவுடைய மரணம் வரும் பொழுது அதனை பிற்படுத்தவும் மாட்டாது, முற்படுத்தவும் மாட்டாது. அவருடைய அஜல் வந்தால் அவர்கள் போயாக வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் மரணத்தை அதிகமாக, மௌத்தை நினைந்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எங்களிடத்திலே எங்களுக்கெல்லாம் ஓர் மலக்கை சாட்டிருப்பார் அல்லாஹு தஆலா. மலக்குல் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கை சாட்டி இருப்பான். அவர் மிக பலம் வாய்ந்தவர். கெட்ட மனிதனிடத்திலே போகும் பொழுது ரூஹை கைப்பற்றுகின்ற நேரத்திலே மிகவும் கொடூரமான தோட்டத்திலேதான் அந்த மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்வார்களாம். நல்ல மனிதனிடத்திலே செல்லும் பொழுது ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது நல்ல நிலையிலே நல்ல முறையிலே செல்வார்களாம். எங்களுக்கு அவர்கள் கெட்ட தோற்றத்திலே வருவார்களே ஆனால் நாங்கள் களிமா மொழிந்தவர்களாக இந்த உலகத்திலே மரணிக்க முடியாது. அவர்களே எங்களை அந்த இடத்திலே பயமுறுத்தி அச்சித்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலை எங்களுக்கு ஏற்படும். அவர்களை கண்டதும் நாங்கள் பயந்தவர்களாக தான் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க கூடும் சகோதரர்களே. எனவேதான் மௌத்தை அதிகமாக நாங்கள் இந்த உலகத்திலே ஞாபகம் ஊட்டியவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? வகால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், வஹ்வில் ஜனாஹக லில் முஃமினீன், முஃமின்களாக இந்த உலகத்திலே நாங்கள் முஃமின்களாக விசுவாசம் கொண்டவர்களாக முஸ்லிம்களுக்கிடையிலே நாங்கள் ஒற்றுமையாக இன்னொரு முஸ்லிம் இடத்திலே ஒற்றுமையாக வாழ வேண்டும். வஹ்வில் ஜனாஹக, அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகின்றானாம், முஃமின்களுக்கு உங்களுடைய இறக்கைகளை பணிவாக தாழ்த்துங்கள் என்று குறிப்பிடுகின்றார். முஃமின்களுக்கு மாத்திரம் வஹ்வில் ஜனாஹக லில் முஃமினீன், பணிவென்னும் இறக்கையை தாழ்த்துங்கள் என்று மலாயிக்காமார்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் சேர வேண்டும். முஃமினான கூட்டத்திலே நாங்கள் சேர வேண்டும். அப்படி சேரும் பொழுதுதான் இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். வகால அல்லாஹு தஆலா வசாரியு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அந்த முஃமின்கள் எத்தகையவர்கள் என்றால், இன்பத்திலும் துன்பத்திலும் வளமையிலும் வறுமையிலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தவர்கள். வசாரியு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ, நன்மை தீமை துன்பம் இன்பம் இரண்டிலும் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் முஃமின்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னும் என்ன? வல் காலிமீனல் கைல, அவர்களுக்கு கோபம் ஏற்படும் என்றால் மென்று விழுங்கி விடுவார்களாம். முஃமின்கள் என்றால் யார்? அவர்களுக்கு கோபம் ஏற்படும் என்றால் இந்த உலகத்திலே மென்று விழுங்கி விடுவார்களாம். வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுவார்கள். எதையுமே அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்க மாட்டார்கள். யாரும் ஏதாவது தவறை செய்தால் அதனை மன்னிக்க கூடியவர்கள் தான் முஃமினாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்துல் ஆல் இம்ரானிலே இது குறிப்பிடுகின்றான். வல் ஆஃபீனா அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்களாம். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இவ்வாறு செய்யக்கூடியவர்களை தான் அல்லாஹு தஆலா மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான்.
இது இப்படியான விடயங்களை நாளை கபரிலே செல்லுவதற்கு தயாராக இருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்திலே முஅமீனாக வாழ வேண்டும். எங்களுடைய ஆசா பாசங்களை அடக்கி கோபங்களை விட்டுக் கொடுத்து மன்னிப்பெனும் மனப்பாங்கு எங்களிடத்திலே இருக்குமேயானால் முஃமினாகத்தான் நாங்கள் நாளை மரணிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். வகால அல்லாஹு தஆலா வைதா மா கலிபூஹும் யக்பிரூன். அந்த முஃமின்களுக்கு கோபம் ஏற்படும் போது மன்னிப்பார்களாம். இதைத்தான் இன்னும் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். வகால அல்லாஹு தஆலா வஜஸாஉ ஸய்யிஅத்தன் ஸய்யிஅத்தன் மித்லுஹா ஃபமன் நஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹி இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், என்ன தீமைக்கு கூலி அதை போன்ற தீமைதான். இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய தீமைக்குரிய கூலி அதை போன்ற தீமைதான். ஃபமன் நஃபா, எவர் மன்னித்து சமாதானம் செய்து கொண்டாரோ, வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு, இந்த உலகத்திலே இரண்டு மனிதர்கள் சண்டை செய்கின்றார்கள். செய்யும் பொழுது ஒருவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றால் அதனுடைய கூலி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஃபமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹி, அந்த அதற்குரிய பொறுப்பு மன்னித்து ஏற்றுக்கொண்டவருடைய பொறுப்பு, அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கெல்லாம் அநியாயக்காரன் என்று குறிப்பிடுகின்றான். மிகவும் பலம் வாய்ந்தவன் அவன். எனவேதான் இந்த உலகத்திலே நாங்கள் முஃமின்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து முஃமின்களாக வாழ வேண்டும். இன்னும் வகால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் ஹிகாயத்துன் கௌலி லுக்மான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு இந்த துனியாவிலே எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகின்ற சம்பவம் தான் இது திருக்குர்ஆனிலே இடம்பெறுகின்றது. வலா துஸய்யிர் ஹத்தக லின்னாசி வலா தம்சி ஃபில் அர்லி மரஹா. பொறுமை கொண்டு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பாதே. பெருமை என்னும் குணத்தை கொண்டு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பாதே. பூமியில் கர்வமாக நடக்காதே. ஃபில் அர்லி மரஹா, இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? பெருமையாக வாழக்கூடாது, அது கூடாத காரியம். எங்களுடைய உள்ளத்திலே சரி உதட்டிலே சரி பெருமை இருக்குமையானால் நாங்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பூமியிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை, பெருமையாக நடக்கக்கூடாது. இன்னும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை கர்வம் கொள்வோரை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டார். அதையும் குறிப்பிடுகின்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். குல்ல முக்தாலின் ஃபகூர், இந்த உலகத்திலே பெருமையாக நடக்கின்றார்களே அத்தகைய மனிதர்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான் என்று குறிப்பிடுகின்றான். வக்லி ஃபீ மஸீக வக்லுல் மின் சௌதிக, இன்னும் உன்னுடைய நடையிலே நடுநிலையாக கடைபிடிப்பீராக. உங்களுடைய நடையிலே, நீங்கள் செல்லக்கூடிய பாதையிலே நடுநிலையை கடைபிடிப்பீராக. இன்னும் உங்களுடைய சத்தத்தை தாழ்த்திக் கொள்வீராக. நிச்சயமாக சத்தங்களில் வெறுக்கத்தக்கக்கூடிய சத்தம் எது என்றால் கழுதையின் சத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இப்படியாக உலகத்திலே வாழ வேண்டும். பெருமை என்பது எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. இப்படி வாழ்ந்தால்தான் நாங்கள் நாளை
கபரிலே செல்வதற்கு நாங்கள் நன்மையான விடயங்களை சேர்த்த கூட்டத்திலே நாங்கள் மாற முடியும் சகோதரர்களே. இன்னும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم من لقي اخاه المسلم بما يحب الله ليسره بذلك سره الله عز وجل يوم القيامه. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு முஸ்லிம் சகோதரரை அல்லாஹ் விரும்பும் வகையில் இன்முகத்துடன் சந்தித்தால் அல்லாஹு தஆலா கியாமத் நாள் என்று அவரை மகிழ்விப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவேதான் இந்த உலகத்திலே நாங்கள் பழகக்கூடிய சகோதரர்களுடன் இன்முகமாக மலர்ந்த முகத்துடன் நாங்கள் பழக வேண்டும். இதெல்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய செயற்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொன்னார்கள், قال ما من شيء اثقل في الميزان من حسن الخلق. நாளை கியாமத் நாளிலே முஃமின்களின் அமல்களை எடை போடும் தராசில் எது தெரியுமா இருக்கும்? நற்குணத்தை விட அதிகமான செயல் எதுவுமே இருக்காது. அதுதான் பாரமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நாளை கியாமத் நாளிலே எங்களுடைய நன்மை தீமைகளை அளக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்த நாங்கள் நற்குணங்கள் தான் அதிலே மிகவும் கடினமாக உயர்ந்து காணப்படும். நற்குணம் படைத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனவேதான் இன்னும் இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபிர். எவருடைய உள்ளத்திலே அணுவலும் பெருமை இருக்குமோ அவர் சுவனம் செல்ல மாட்டார். இந்த உலகத்திலே நாங்கள் கோபம், பொறாமை, வஞ்சகம், ஹசது இப்படியான தீய குணங்களை அகற்றினால் மாத்திரமே நாங்கள் சுவர்க்கம் சொல்ல முடியும். கபருக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராகுவதற்கு முன்னர் இவை அத்தனையும் நாங்கள் களைய வேண்டும். களைந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய கபரிலே ஒளி இழங்கும் சகோதரர்களே. எனவேதான் இன்றைய பாடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ், அது சம்பந்தமாக நிறைய ஹதீதுகள் வந்தது. அதிலே இப்படியான ஹதீதுகள் வந்ததன் காரணமாக உங்கள் மத்தியிலே நான் உரையாற்றினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அவர்களுடைய இறுதி பேருரையை நிகழ்த்தினார்கள். அந்த பேருரையிலே இப்படியான விடயங்களை சொல்லுகின்றார்கள். மனிதர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்கின்றார்கள். அதற்காகத்தான் இந்த தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் உரையாற்றினேன். எனவேதான் எங்களுடைய சக்ராத் ஹால் வருத்தத்தை எங்களுக்கு இலேசாக்கி தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவருடைய வாழ்நாளை நீளமாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பள்ளி வாயிலை மிகவும் சீக்கிரமாக முடித்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.